மண்பானையும் நதி தேவதையும். ஒரு மலை கிராமத்தில் குமரன் என்ற நேர்மையான ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தான். அவனுக்கு சொந்தமாக இருந்த ஒரே சொத்து உடைந்தாலும் ஒட்டு போட்டு வைத்திருந்த ஒரு பழைய மண்பானை மட்டுமே. அதில்தான் அவன் தினமும் நதியில் இருந்து தண்ணீர் எடுத்து தன் சிறிய நிலத்துக்கு பாய்ச்சுவான். ஒரு நாள் வழக்கம் போல குமரன் நதியில் தண்ணீர் எடுத்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அவனது மண்பானை கை தவறி ஆற்றுக்குள் விழுந்தது. பானை பழையதுதான் என்றாலும் அதுவே தன் வாழ்வாதாரத்தின் அங்கம் என்பதால் குமரன் மிகவும் கவலைப்பட்டான். என்ன செய்வது என்று தெரியாமல் ஆற்றின் கரையில் அமர்ந்து கண் கலங்கினான். குமரனின் தூய்மையான மனதையும் கண்ணீரையும் கண்ட நதி தேவதை தண்ணீரில் இருந்து வெளிப்பட்டாள். மகனே, ஏன் அழுகிறாய் என்று கேட்டாள் தேவதை. குமரன் நடந்ததை கூறினான். கவலை வேண்டாம், நான் உனக்காக தேடி தருகிறேன் என்று சொல்லி தேவதை ஆற்றுக்குள் மூழ்கினாள். சிறிது நேரத்தில் தேவதை கையில் மின்னும் தங்க குடத்துடன் வெளியே வந்தாள். இதுதான் நீ தொலைத்த பானையா என்று கேட்டாள். குமரன் சிறிது கூட யோசிக்காமல், இல்லை தாயே, இது என்னுடையதல்ல என்றான். தேவதை மீண்டும் ஆற்றுக்குள் மூழ்கி அடுத்து வெள்ளி குடத்துடன் வெளிவந்தாள். சரி, இதுவா உன் பானை என்று கேட்டாள். இல்லை தேவதையே, இதுவும் என்னுடையதல்ல, என் பானை பழைய மண்பானைதான் என்றான் குமரன் உறுதியாக. குமரனின் நேர்மையை கண்டு மகிழ்ந்த தேவதை கடைசியாக அவனது உடைந்த மண்பானையை எடுத்துக்கொண்டு வெளிவந்தாள். அவனுடைய நேர்மையால் மனம் மகிழ்ந்த நதி தேவதை, உனது நேர்மை விலை மதிப்பற்றது. அதற்காக நீ மறுத்த அந்த தங்கம் மற்றும் வெள்ளி குடங்களையும் உனது மண்பானையையும் பரிசாக எடுத்துக்கொள் என்று கூறி மறைந்தாள். இந்த செய்தியை அறிந்த குமரனின் அண்டை வீட்டுக்காரனான வேலன் பேராசையால் உந்தப்பட்டு அதே நதிக்கு சென்றான். அவனிடம் ஒரு புதிய செப்புக்குடம் இருந்தது. வேலன் வேண்டுமென்றே தன் செப்புக்குடத்தை ஆற்றுக்குள் வீசினான். பிறகு கரையில் அமர்ந்து உரக்க ஆளத் தொடங்கினான். நதி தேவதை அவன் முன் தோன்றினாள். வேலன் பொய்யாக கதறி குடத்தை தொலைத்ததாக சொன்னான். தேவதை ஆற்றுக்குள் மூழ்கி ஒரு தங்க குடத்தை கொண்டு வந்தாள். இதுதான் உன் குடமா என்று கேட்டாள். பேராசை கொண்ட வேலன், ஆமாம், இதுதான் என்னுடையது என்று உடனடியாக பொய் சொன்னான். அவனுடைய பேராசையும் பொய்யையும் அறிந்த தேவதை கோபத்துடன், நீ பொய் சொல்கிறாய், உனக்கு எந்த பரிசும் இல்லை, நீ தொலைத்த செப்பு குடமும் இல்லை, உனது பேராசையை அதற்கு தண்டனை என்று சொல்லி மறைந்து விட்டாள். வேலன் ஏமாற்றத்துடன் தான் தொலைத்த செப்பு குடத்தையும் பெற முடியாமல் வெறும் கையுடன் வீடு திரும்பினான். நீதி நேர்மையே என்றும் நிலைக்கும் செல்வமாகும். நன்றி.